கர்த்தருடைய பிள்ளைகளே, அனாதி என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக. அனாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. சங்கீதம் 25:6. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 41:13. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் என் தேவனாய் இருக்கிறீர். சங்கீதம் 90:2. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். சங்கீதம் 93:2. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்திருக்கிற என் மேலும், அவருடைய நீதி என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:17. வாசல்கள் தங்கள் தலைகளை உயர்த்தினது, அனாதி கதவுகள் உயர்ந்தது, மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். சங்கீதம் 24:9. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஏசாயா 40:28. அனாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீர், ஆதலால் காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீர். எரேமியா 31:3. தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை பற்றிய அனாதி தீர்மானத்தை கொண்டிருந்தார். எபேசியர் 3:9.